இதுல நடந்தது சம்பவம் நடந்தது 20ஆம் தேதி, போன மாசம் 20ஆம் தேதி. ஆனா நமக்கு வெளியே தெரிஞ்சது கிட்டத்தட்ட 7-8 நாள் கழிச்சு. பார்லிமெண்ட் ரொம்ப அக்ரெசிவா நடந்துகிட்டு இருந்த டைம்ல இந்த விஷயம் வந்து வெளியே வந்துருச்சு. ஏன்னா ஒரு 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 சர்டன் பீரியடுக்கு அப்புறம் நீங்க விஷயங்களை வந்து மறைக்க முடியாது. புரியுது. இதுவே சீஃப் ஜஸ்டிஸ்க்கு உடனடியா வந்து தகவல் போயிருக்கு, இப்படியான தீ விபத்து நடந்திருக்கு, அங்க கட்டுக்கட்டா பணம் கண்டறியப்பட்டிருக்குன்னு சொன்ன உடனேயே கமிஷனருக்கு இன்ஃபர்மேஷன் போயிருச்சு, டெல்லி போலீஸ் கமிஷனருக்கு. அவரு சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட சொல்லிட்டாரு. இதுல அந்த தீயணைப்பு துறையுடைய அதுக்கான இன்சார்ஜா இருக்கிற ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு, ஊடகங்கள்ட்ட பேசும்பொழுது, ஆமாமா பணம் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு 12-13 மணி நேரம் கழிச்சு பல்ட்டி அடிக்கிறார், இல்ல பணம் எதுவுமே கண்டறியப்படல அப்படின்னு. ஆனா சுப்ரீம் கோர்ட் ஒரு 3 நீதிபதிகளை கொண்ட இன்ஹவுஸ் கமிட்டியை போட்டிருக்கிறாங்க, விசாரணை நடத்தணும் அப்படின்ற பேர்ல. இன்னொரு பக்கம் அவர் மேல புகார் வந்திருக்கு. இப்ப உங்க மேலயோ என் மேலயோ இல்ல ஒரு அரசு அதிகாரிகள் மேலயோ யார் மேல புகார் வந்தாலும் உடனே என்ன பண்ணுவாங்க, அது சம்பந்தமான விசாரணையை துரிதப்படுத்துவாங்க. அரசு அதிகாரினா அவங்க அந்த பதவியிலே இல்லாத அளவுக்கு ரெஸ்ட்ரெயின் பண்ணி வைப்பாங்க, சஸ்பெண்ட் பண்ணி வைப்பாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். இவரை உடனடியா அங்க ஹைகோர்ட், அவர் பழைய ஹைகோர்ட்டுக்கே அனுப்புறேன்றாங்க. இது இப்ப புதுசா கிடையாது. நீங்க சென்னை ஹைகோர்ட்ல தஹில் ரமானின்னு சீஃப் ஜஸ்டிஸ் இருந்தாங்க, அவங்க மேலயும் இதே மாதிரியான சில அலிகேஷன்ஸ் எல்லாம் வந்துச்சு. அவங்க திடீர்னு ரிட்டையர் ஆனாங்க, என்ன ஆச்சுன்னே தெரியல. இந்த மாதிரி ஏகப்பட்ட கேஸ் இந்த மாதிரி ஜட்ஜஸ் மேல இருக்கு, புனையப்பட்டதோ இல்ல உண்மையா நடந்ததோ. தேவைப்படக்கூடியது விசாரணை அப்படின்றது வெளிப்படையான விசாரணை. ஆனா அந்த டிரான்ஸ்பரன்சி இந்த விசாரணைகள்ல இருக்குதா அப்படின்னு கேட்டா அதை இவ்வளவு டீடைல்ஸ் நான் சொல்லியிருக்கிறேன். ஆஸ் எ நெறியாளரா உங்களுக்கும் அது நீங்க என்னன்றது ஃபைனலைஸ் பண்ணுவீங்க, பாக்குற மக்களுக்கும் அது புரியும் எந்த அளவுக்கு வெளிப்படைத்தன்மை இருக்கு அப்படின்றது.